ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம லிங்க் வந்து நோட்டீஸ் போர்டு வழியாக போங்க. நம்ம லிங்க் போட்டிருப்பாங்க. லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். என்னோடய ஐடி லாகின் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் டுடே டாஸ்க்குன்னு இருக்குது. டுடே டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கோ டு அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டைம்ஸ் வந்து செகண்ட்ஸ் ஓடும். அது ஓடுற வரையும் என்ன பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது முடிஞ்சிடும். 12 செகண்ட்ஸ் தான் இருக்குது இன்னும். இது முடிஞ்சதுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜுன்னு வரும். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல கோ டு டாஸ்க் பேஜுன்றதை கிளிக் பண்ணுவோம். நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட். நம்ம எப்பொழுதும் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை பண்ணலாம். ஓகேங்களா? நார்மலாக நம்ம வந்து பண்ணுற மாதிரி தான். அதே மாதிரி 2 ஸ்டெப்பும். தேர்ட் ஸ்டெப்பும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். அதாவது ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் வந்து விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதோடு தான் நம்ம வந்து மஸ்ட்டு இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப மஸ்ட்டு இது இருக்கணும் நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட்டில். ஓகேங்களா? இதில் வந்து புதுசாக என்னென்னா எக்ஸ்ட்ரா இந்த ஜென் ரிவ்யூஸ் மட்டும் டேகை வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம வந்து ப்ராடக்ட் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே அமேசான் டாட்இன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். அது ஸ்ட்ரெயிட்டாக போகும். போனதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு இந்த பேக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் நேம் தெரியணும், ப்ளஸ் இந்த ப்ராடக்டோட இமேஜ் அதோட நேம் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இந்த ஹெட்டிங் வந்து நம்ம எப்பொழுதும் காப்பி பண்ணிக்குவோம். அதே மாதிரி என்ன பண்ணணும், காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வெப்சைட் நம்ம லாகின் ஸ்டெப் 3 முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டெப் 4 வந்து ஆஃப்டர் டேக்கிங் எ ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் எ போஸ்ட் அபவுட் திஸ் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் தானே போடுறோம். அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்ஸ்டாகிராமில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகிறோம். இப்போ புதுசாக போஸ்ட் போட போகிறோம். அதனால் இங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் தெரியுமா, அந்த இமேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டே இந்த இமேஜ் இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ரைட் அ கேப்ஷன் ஆர் ஆட் போல்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம வந்து காப்பி பண்ணோம்ல அந்த பேக்குக்கு, அந்த இதை கொடுத்துருங்க. ஓகேவா? நம்ம காப்பி பண்ணதை அப்படியே கொடுத்துட்டு, இதெல்லாம் அன்வான்ட், அதனால் என்ன பண்ணிடுங்க, இப்போ பாருங்கள் அது வந்து காப்பி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து திஸ் ஹேண்ட்பேக் சும்மா நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் போடுறேன். ஓகேங்களா? அதனால் திஸ் ஹேண்ட்பேக் இஸ் அதை பற்றின நம்ம வந்து அபவுட் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். அதனால் நான் வந்து கொடுத்துட்டு ஹேஸ் ஜென் ரிவ்யூஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம வெப்சைட்டில் இருக்கும் பாருங்கள், அதை அப்படியே காப்பி பண்ணி இது பக்கத்தில் பேஸ்ட் பண்ணணும். வெப்சைட்டில் பாருங்கள், நம்ம வந்து இப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் இது பக்கத்தில் என்ன பண்ணுறேன், நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜென் ரிவ்யூஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கீழே ஷேர் இருந்துச்சு. ஓகேங்களா? என்னோடது வந்து ஆடியன்ஸுங்கிறது எவ்ரி ஒனில் தான் நான் எப்பொழுதும் வச்சுருக்கேன், பப்ளிக் அக்கௌண்ட்டாக. அதனால் எவ்ரி ஒன் கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் நம்ம போகிறது வந்து ரீச் ஆகும். பண்ணிவிட்டு ஷேர்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். என்னோட வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே இப்போ ஷேர் ஆகிட்டுருக்கு.
வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதை டச் பண்ணிங்கன்னா இந்த காப்பி பண்ணும்போது காப்பி லிங்க்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல காப்பி லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. டைட்டில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் தான் கொடுத்தோம். இன்ஸ்டாகிராம் சூஸ் டைப்பும் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துட்டு நம்ம அந்த காப்பி பண்ண யூஆர்எல்ல இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கு வந்து அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. சப்மிட் கொடுத்துட்டேன், நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ பேர்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. 15 ருபீஸ் வந்து மைக்ரோ டாஸ்க் இருக்குது. இன்றைக்கி செகண்ட் டேட் அன்றைக்கி ஆட் ஆகிருக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களோட டாஸ்க்கு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.